நான் உங்கள் அமிழ்தன். இன்றைக்கி நம்ம ஆரியன்ற படத்தை தேட்டரில் போய் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் தேட்டரில் போய் பார்க்க போகிறேன். இந்த படம் ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு வந்த படம். போய் பார்ப்போமே எப்படி இருக்குன்னு. விஷ்ணு விஷால் நடிப்பில் ஆரியன். ஸோ கைஸ், ஃபைனலி ஆரியன் படம் பார்த்து முடிச்சிட்டேன். படம் எப்படி இருக்குன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு டீசெண்டாக நல்லா இருந்தது. விறுவிறுப்பாகவும் அடுத்து என்ன நடக்குது, அடுத்து என்ன அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லராக தான் இருந்தது. கிளைமேக்ஸ் கிட்ட வர செகண்ட் ஆஃப் சைடில் வந்து ஒரு மாதிரி அப்படியே கிராஃப் இறங்கிச்சு. ஒரு மாதிரி கொஞ்சம் டல் ஃபேஸ் ஆஃப் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தான் இருந்தது. பட் அதே மாதிரி விஷ்ணு விஷால் சாரோட ஒரு ராட்சசன் படத்தில் நீங்கள் பார்த்த மாதிரி இந்த படத்துலேயும் எக்ஸாக்டாக சேம் ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. பட் சேம் பிஜிஎம். ஜிப்ரான் சார் வந்து பார்த்திங்கன்னா ராட்சசன் படத்தில் உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு பயத்தை உண்டாக்கும் அந்த பிஜிஎம்மே உங்களுக்கு. பட் இந்த படத்தில் அப்படி எனக்கு ஃபீல் ஆகலை. அண்ட் எல்லோரும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சு தான் போனாங்களே. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மாதிரி ஃப்ளா ஆச்சு. பட் டோட்டலாக அவங்க ஆனால் கடைசியில் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் வைஸ் ஒரு விஷயம் சொன்னாங்க. ஒரு நல்ல மெசேஜ் சொன்னாங்க. அது உண்மையாலே சில பேர் அதெல்லாம் வந்து கவனிக்கிறது இல்லை. அதெல்லாம் ஸோ தயவு செஞ்சு போயிட்டு அவங்க அதெல்லாம் பாருங்கள். அண்ட் படத்தை பார்த்தா அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அது என்ன கண்டென்ட்னு. அதை நான் ரிவீல் பண்ண விரும்பலை. அண்ட் எஸ்பெஷலி செல்வராகவன் சாரோடைய ஆக்டிங் பார்த்திங்கன்னா பெருசாக மூமெண்ட் இல்லை. அண்ட் ஒரு மாதிரி அவருக்கு சரியான ஒரு ஓப்பனாக சொன்னால் சரியான ஸ்கோப் அந்த படத்தில் கிடையாது. பட் அவர் தான் மெயின் வில்லனு. அண்டு அவரை இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் ஹீரோயின்லாம் தேவையே இல்லை படத்தில். அதுக்காக வளன்னு இழுத்து சில மியூசிக்லாம் சாங்லாம் தேவையே இல்லை. ஒரு மாதிரி செம லேகு. அண்டு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு கதையை எடுத்து இதை பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. ஓகே அப்படின்னு தான் தோணுதுங்க. ஸோ இதே மாதிரி வேறு ஒரு படத்தில் நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் சிம்பிளி வித் தமிழ். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சிம்பிளி வித் தமிழ். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டு. கடைசியாக ஒரு நல்ல படம் டூரிஸ்ட் ஃபேமிலின்ற ஒரு படத்தை பார்த்தேன். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பைசன் சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தை என்னால் போட முடியல. காரணம் அதை நான் வீடியோவே எடுக்கலை. அவசரமாக போய் படம் பார்த்தது. அதுக்காக வந்து என்ன இந்த படம்லாம் போட மாட்டேன் அப்படிலாம் நீங்கள் வந்து நினச்சிக்க வேணாம். அந்த படம் நான் போடுவேன். ஏன்னா அது வந்து நான் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இதெல்லாம் வந்து பிளான்டாகவே போனது. அது வந்து பிளானே பண்ணல. திடீர்னு டிக்கெட்டை புக் பண்ணி படத்துக்கு போனதுனால என்னால் அது வந்து கரெக்டாக ஈவன் அந்த படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 minutes 15 minutes கழித்து தான் நான் படத்துக்கே போனேன். ஸோ அதனால் என்னால் டைட்டில் அந்த இதுவெல்லாம் வீடியோலாம் என்னால் எடுக்க முடியல. அந்த ஒரு ரீசன்லாம் இருந்தது. அதனால தான் நான் அந்த பைசன்ற படத்தை என்னால் எடுக்க முடியல. அது ஒரு அற்புதமான திரைப்படம். தீபாவளிக்கு ஒரு நல்ல படம் அது. ஸோ அந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா
ரொம்ப சூப்பருங்க, நல்ல விஷயம், அருமையான படம். நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் வீடியோ போட, பட் அந்த படத்தை தியேட்டரில் பார்த்துட்டேன். அண்ட் தேங்க்யூ. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் சிம்பிளி வித் தமி. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சிம்பிளி வித் தமி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.